பாமினி பேரரசர் முதலாம் முகமது இரண்டாம் முகமதுக்கும் நடுவில் ஒருத்தர் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. முஜாகித் பற்றி பார்க்குறோம். இந்த முதலாம் முகமது இருக்கார் இல்லையா, அவருடைய மகன் தான் முஜாகித் அப்படிங்கிற பாமினி சுல்தான். இவர் விஜயநகருக்கு எதிராக போர் முடித்துக்கொண்டு திரும்ப அவருடைய தலைநகரம் குல்பர்காவுக்கு திரும்புகிறார். அந்த நேரத்தில் முஜாகித்தை கொலை செய்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சதி நடந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், தாவூத் அப்படிங்கிறவர் தான். இவர் யாருன்னு கேட்குறீங்களா? இந்த முதலாம் முகமது படிக்கணும்ல, அந்த முதலாம் முகமதுக்கு மாமனார் தான் இந்த தாவூத். தாவூத்துக்கு என்ன ஆசை அப்படின்னா, தாவூத் அவருடைய சகோதரனுடைய மகன் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவரை அரியணையில் வைக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் பேர் தான் இரண்டாம் முகமது. தாவூத்துடைய ஆசையெல்லாம் இரண்டாம் முகமதுவை கொண்டுட்டு அரியணையில் உட்கார வைக்கணும். இதனால தான் முதலாம் முகமது அவருடைய மகன் முஜாகித்தை காலி பண்ணிட்டாரு தாவூத்து. சரி, இரண்டாம் முகமது 1378 அரியணைக்கு அமர்றார். இந்த இரண்டாம் முகமது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். என்னென்னா, இவர் அரசவையை பண்பாட்டு கல்வி மையமாக மாற்றுவதில் செலவிட்டார். இவர் அமைதியை நிலவுவதை விரும்பினவர் தான் இரண்டாம் முகமது.